கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், பேங்க்குக்கு போனால் திருப்பி அனுப்புவாங்க, சுழல் நிதி தர்றதே இல்லை, வங்கி கடன் தர்றதில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் அலைகழிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் பொறுப்பேற்றதற்கு பிறகு 89ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தாராளமாக அந்த குழுக்களுக்கு, அந்த சகோதரிகளுக்கு அந்த கடன்களை வழங்கிட வேண்டும். பொருளாதாரத்தில் தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, செங்கற்பட்டு மாவட்டத்தில் 2021-22 வருஷம் 8067 குழுக்களுக்கு 456 கோடியே 41 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்குறோம் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனேயே. 2022-23ஆம் ஆண்டு 10,794 குழுக்களுக்கு 640 கோடியே 85 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்குறோம். 23-24 இப்போ 15,819 குழுக்களுக்கு 826 கோடியே 99 லட்ச ரூபாய் கடன் கொடுக்குறோம். ஆக மொத்தம் இதுவரை நாம் கொடுத்த கடன் இந்த நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் 34,680 குழுக்களுக்கு இதுவரை 1,919 கோடியே 25 லட்ச ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இதெல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஆண்களுக்கு நிகராக பெண்கள் திகழ்ந்திட வேண்டும். நீங்கள்லாம் உயர்ந்தால் தான் அந்த நாடு உயரும், பொருளாதாரத்தினுடைய தரம் உயரும் என்ற நோக்கில்தான் இன்றைக்கு இப்பேற்பட்ட பணிகளை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நிறைய குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்துகிற ஆட்சி நம்முடைய ஆட்சி. மறந்துடாதீங்க, இன்றைக்கி இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார் நம்முடைய முதல்வர், நாங்கள் ஆட்சி வந்தால் அந்த குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன்னு சொன்னார். எதிர்கட்சிக்காரங்களும் சொன்னாங்க, இன்னும் தரலையே தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாத அரசுன்னு சொன்னாங்க. கடந்த ஆட்சியில் பொருளாதாரம் இல்லை, கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓரளவு சரி பண்ணி கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய காஞ்சி நகருக்கு வருகை தந்து அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர்கள் தொடங்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் 1,13 லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகிற ஒரே ஆட்சி இந்தியாவிலே திமுக ஆட்சி மட்டும்தான்.